வணக்கம் மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக கோபப்பட்டதால் உங்களுடைய மனதிற்குள் அதிகமான காயங்களும் அதிகமான கண்ணீர்களும் இதுவரைக்கும் மறைந்திருந்தது. அதிகமாக நேசித்தவர்களிடமிருந்தே அதிகமாக காயத்தையும் நீங்க அடைந்தீங்க. நீங்க யாரையும் சாதாரணமாக நேசிக்க மாட்டீங்க, உயிராக நினைத்து கவனிப்பீங்க. ஆனா அதே மனிதர்கள் தாங்க உங்களுடைய அன்பை மதிக்காமல் நடந்து கொண்டிருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் அதனை நினைத்து பார்க்கும் பொழுது அது இன்னமும் உங்களுக்கு கவலைக்கரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டுதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எவ்வளவுதான் ஒரு உறவுடன் பழகும் பொழுது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களையும் தியாகங்களையும் நீங்க தியாகங்களை கொடுப்பீங்க. ஆனா அவர்கள் உங்களுக்கு கொடுப்பது நம்பிக்கை துரோகங்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை காயப்படுத்தும் என்பதை நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்கள் சிதறி போயிருக்கும். சில மனிதர்களால் நீங்கள் உயிருக்கு உயிராக பழகியிருப்பீங்க. இருந்தாலும் சில உங்களுடைய உள்ளங்களை சிதறி போகின்ற அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் கவலைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க. அதற்கு பிறகு நீங்கள் கோபமாக மாறவோ ஆரம்பித்திருப்பீங்க. ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கு என்று பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களையும் நீங்க அனுபவித்திருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் அனைத்தும் வெளியில் சொல்ல முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது ஒரு பக்கமாக இருக்கும். இரண்டாவதாக, எல்லாருக்கும் நீங்க உதவிய போது உங்களுக்கு மட்டும் யாரும் இல்லை என்கிற மாதிரியான மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாருடைய பிரச்சனைக்கும் ஓடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உடைந்த ஒரு நேரத்தில் மட்டும் தனியாக நின்றிருந்திருப்பீங்க. உங்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா மற்ற நபர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஏன் உயிருக்கு உயிராக பழகிய அனைவரின் இடங்களிலும் நீங்கள் முதல் நபராக போய் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் ஏதாவது பிரச்சனைகள், தடங்கல்கள், பண பிரச்சனைகள் எது ஏற்பட்டாலும் யாரும் முதல் ஆளாக இருக்க மாட்டார்கள். ஆனா நீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி போவீங்க. உங்களுடைய நேரங்கள், காலங்கள், ஏன் நீங்களே கண்ட்ரோலாக இருக்கணும் என்று நினைத்தால் கூட அதனையும் நீங்கள் தாண்டி மற்றவங்களுக்காக நீங்க ஓடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள், சில தடைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். நான் எவ்வளவு பேருக்காக இருந்தேன், எனக்காக யாரும் இல்லையா என்ற ஒரு கேள்வி கூட உங்களுடைய மனதை அதிகமாக உடைக்கவும் செய்திருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்துல அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கோம். நமக்காக வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காகத்தான் நம்ம நேரத்தை செலவழித்திருக்கோம் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதை உடனே நீங்கள் நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைக்கு மேல கவலைகள் தாங்க ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய அமைதியை பலவீனம் என்று எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. நீங்க சில நேரங்கள்ல பேசாம அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா அதற்கு காரணங்கள் இருக்கும். ஆனா நீங்க கோபப்பட்ட எந்த அளவுக்கு கோபப்படுவீங்க அப்படிங்கிறது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த கோபத்தை எப்பொழுதுமே உடனடியா வெளியில் நீங்க காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அதை எப்பொழுதுமே நீங்க மனதிற்குள் மட்டுமே தாங்க வைத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் அப்படி. இனிமே யாரிடமும் தேவையில்லாம கோபப்படக்கூடாது. எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில அதிகமாக கோபப்பட்டு அதிகமான உறவுகளையும் உண்மையான நபர்களையும் இழந்திருப்பீங்க. அந்த இழப்புகள் இதுவரைக்கும் ஏற்பட்டது போதும். இனிமேலாவது வாழ்க்கையில் எப்படி வாழணுமோ அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான சில விஷயங்கள். ஆனால் புரியாமல் அதனை யாருமே புரிந்து கொள்ளாமல் பலர் உங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு துரோகங்கள், ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு காயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது என்று உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் தாங்க தெரிய ஆரம்பிக்கும். யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீங்க போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள வெடிக்கக்கூடிய கோபம் என்பது சாதாரணமான ஒரு கோபமாக இருக்காது. ஆனால் அது யாரிடமும் அவ்வளவு எளிதாக நீங்க காட்ட மாட்டீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் காட்டிவிட்டீர்கள் என்றால் அவர்களுடைய மனம் நோகும்படி நிச்சயமாக நீங்க நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கோபங்கள் வருங்க. ஆனா சில காரணங்களுக்காக நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய உண்மையான மனதை யாருமே இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் தைரியமாக நடந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள குழந்தை மனது தாங்க உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனா அது மற்றவங்களுக்கும் நிச்சயமாக தெரியும். கொஞ்சம் அன்பு கிடைத்தாலே உயிரோடு நீங்க அட்டாச் ஆகி விடுவீங்க. யாராவது உங்களுடைய மனதை
கொஞ்சம் தொடும்படியோ இல்லைன்னா உங்கள் மேல் பாசம் இருப்பது போல பேசினால் கூட நீங்கள் அவர்கள் மீது அவ்வளவு பாசத்துடன் இருக்க ஆரம்பிப்பீங்க. என்னுடைய உயிரே இவங்க தான், என்னுடைய உலகமே இவர்கள் தான் என்கிற ஒரு நிலைமைக்கு கூட நீங்க போயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை இதிலையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இந்த மாதிரி நீங்கள் யாராவது சிறிதளவுக்கு பேசினாலே அவர்கள் மீது அதிகமான அன்பு வைப்பதால் மட்டுமே அதிகமாக நீங்க ஏமாற்றப்படவும் செய்து கொண்டிருக்கீங்க. ஆனா அது யாருமே இதுவரைக்கும் உணர்ந்து கொள்ளாமல் தாங்க இருந்து கொண்டிருக்காங்க. ஆனா நீங்க சிரித்த நேரங்களிலும் உள்ளுக்குள் நீங்க உடைந்து போன அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இனி வெளியில் எல்லாரிடமும் நீங்க சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் இரவு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்க அழுத நாட்களும் அதிகமாக இருக்கும். பகல் நேரத்தில் நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க, இரவு நேரங்கள்ல அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்க மாறி இருப்பீங்க. நான் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்று எண்ணிய தருணங்கள் கூட உங்களுடைய மனதில் பல முறைகள் உங்களை உடைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். உங்க கூட எத்தனை நபர்கள் வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று எதுவுமே தெரியாது. உங்களுடைய மனதை சோக வைக்கும்படி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு சில பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்த ஆரம்பிக்கும். அதனால நீங்களே தெரிந்து கொள்வீங்க, நம்ம எல்லார் மீதும் பாச வைத்தும் ஏமாந்தது நம்மளாகத்தான் இருக்கிறோம். எனவே இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போவதுதான் நமக்கு மிகவும் நல்லது என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்ற காரணங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இனிமே எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுதாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்கள் மீது பாசத்தை காட்டுகிறேன் என்று காட்டி உங்களை நீங்களே தொலைத்து விடாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்பொழுது நீங்க புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லார் மீதும் பாசம் வைத்திருங்கள். ஆனால் அளவுக்கு மீறி வைத்திருந்தால் அது உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறிவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கும். மறக்காம மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்று சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் குறிப்பிடத்தக்க ஆதாயத்தை இந்த ஒரு நாளில் பெற்று விடுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய சொந்த இடமோ இல்லைன்னா ஏதாவது சொத்தோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடும்பத்திலிருந்து பிரித்து கொடுக்க வேண்டிய சொத்துக்கள் கூட கிடைக்காமல் நீண்ட நாட்கள் இழுப்பறியாகவே போய்கொண்டிருந்திருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய இடமானது ஏதாவது கோர்ட்ல ஏதாவது ஒரு வாக்குவாதத்திலேயோ ஏதாவது பிரச்சனையிலோ இருந்து கொண்டிருக்கும். அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு தீர்வானது கிடைக்கும். தீர்வு கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது இந்த ஒரு நேரத்தில் நீங்க அடைய ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்கள் கனவாக இருந்த அந்த ஒரு இடமானது உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய மனது அவ்வளவு சந்தோஷப்படும். இந்த ஒரு இடத்திற்காகத்தான் இவ்வளவு நாட்கள் நான் கஷ்டப்பட்டேன் என்று உங்களுடைய மனதுக்குள்ள நீங்க நினைப்பீங்க. அது எல்லாமே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இடமாக அது நிச்சயமாக இருக்கும். அது பெரிய அளவுல உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நிச்சயமா இருக்கவும் செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஒரு நாளில் மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தினரின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை கிடைப்பதோடு மட்டும் கிடையாது, அரசாங்கத்தால் நீங்கள் கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஒரு நாளில் அரசு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இன்று பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் மிகுந்த ஒரு அன்பை பெறுவீங்க. ஏன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள் அப்படி மற்றவங்களுக்காக நீங்க போய் உதவி செய்வீங்க. அந்த ஒரு உதவியை இந்த ஒரு நாள்ல அனைவருமே பார்த்து மிகப்பெரிய அளவுல பெருமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க, உங்கள் மீது அன்பையும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நாளில் நடக்கும். மாலை நேரத்தில் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உடல்நலக் குறைவு காரணமாக உங்களுக்கு சற்று மனசோர்வு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், நண்பர்கள்,
யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது உடல் நலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு செயல்களானது நிச்சயமாக நடக்கும். அதனை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு மனச்சோர்வு திடீரென்று ஏற்பட ஆரம்பிக்கும். நான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லையே என்கிற மாதிரியான மன கவலைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். காதல் உறவுகள் இருக்கக்கூடிய இடையிலான பரஸ்பர அன்பானது இந்த ஒரு நேரத்தில் வலுப்பெற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை யோசித்து அதன்படி நீங்கள் செயல்படுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடி கொடுக்கும். இதன் மூலம் உங்களுடைய காதல் வாழ்க்கை மிகவும் துடிப்பாகவும் உற்சாகமாகவும் திகழ ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் அனுபவித்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். புதிய இலக்குகளால் அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும். புதிய வேலைகளை செய்தாலும் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய விஷயங்களில் எப்படியாவது நம்ம முன்னே வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதே போல் உடலில் ஒரு மனச்சோர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா உடனே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையில் அலைச்சல்கள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய மனதிற்குள் ஒரு சின்ன கவலைகள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி நீங்க வைத்துக் கொள்வீங்க. குடும்பத்துல யாரேனும் ஏதேனும் கேட்டார்கள் என்றால் அதனை உடனே இந்த ஒரு நாள்ல நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுப்பது, அவர்களை எங்கேயாவது வெளியில் கூட்டு போவது, புது துணிமணிகள் எடுத்து கொடுப்பது போன்ற செயல்களை இந்த ஒரு நாளில் நீங்க செய்வீங்க. இதனால உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானது ஏற்படும். இதனை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். வாகனம் மற்றும் மனை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வாகனங்கள் மூலம் ஏதாவது நீங்க வேலை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் மனையை வாங்குவது விற்பது போன்ற ரியல் எஸ்டேட் போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிச்சயமா லாபங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கேளிக்கை செயல்பாடுகளில் ஈடுபாடானது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில என்னென்ன பண்ணணுமோ அதனை பண்ணி பாருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்க கைவிடக்கூடாது. முயற்சிகளை கைவிடாம வாழ்க்கை முழுவதும் ஓடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குன்னு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தேடியும் வந்துவிடும். எனவே மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தான் உங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வந்து கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவைப்படும். விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று அனைத்தையும் இந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. இதில் நான் கூறியதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் உங்களுக்குன்னு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். புதிதாக தொழில் தொடங்க போறீங்க, வியாபாரங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த சம்பந்தமாக கேள்விகள் இருந்தாலும் அதனையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஒரு நாளில் நீங்க செய்வீங்க. இதனால உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானது ஏற்படும். இதனை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். வாகனம் மற்றும் மனை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வாகனங்கள் மூலம் ஏதாவது நீங்க வேலை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் மனையை வாங்குவது விற்பது போன்ற ரியல் எஸ்டேட் போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிச்சயமா லாபங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கேளிக்கை செயல்பாடுகளில் ஈடுபாடானது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில என்னென்ன பண்ணணுமோ அதனை பண்ணி பாருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்க கைவிடக்கூடாது. முயற்சிகளை கைவிடாம வாழ்க்கை முழுவதும் ஓடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா
நிச்சயமா உங்களுக்குன்னு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தேடியும் வந்துவிடும். எனவே மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தான் உங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வந்து கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவைப்படும். விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையின